நாம் சொன்னால் யார் கேட்க போகிறீங்க, இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஹை ரெக்கார்ட் வைத்தது ஜஹரா கவர்னரேட். இதோ அதிரடி எச்சரிக்கை. ஷுவைக் பகுதிகளில் அதிரடியாக இன்றைய தினமும் கிட்டத்தட்ட பிளாக் 6 பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் மின் தடை ஏற்பட்டது. நல்ல வெளியில் யாரெல்லாம் போனீங்க, வெளியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், செம்ம காற்று. இன்றைக்கி காற்று பயங்கரமாக இருக்குது மக்களே. வெளியில் தூசி காற்று தான் இது. ஆனால் எங்கேருந்து அந்த தூசி வரப்போகுது அப்படின்றது தான் இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. தூசி காற்றாக மாறலாம் அல்லது நார்மலாக இது அப்படியோ முடிந்து போகலாம். இன்ஷா அல்லாஹ் இது எப்படியோ ரொம்ப கவனமாக இருங்க. ஜஹரா கவர்னரேட் ஹையஸ்ட் ரெக்கார்ட், அதாவது ரொம்ப அதிகமான வெப்பம் இருக்கிறதால ஜஹரா கவர்னரேட்டை ஹையஸ்ட் ரெக்கார்டாக பதிவாகி இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிக மின்சார பாவனையால். இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நான் இது சம்பந்தமான பதிவுகளை உங்களுக்கு இட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மின்சார பாவனையில் அதிக அளவு அழுத்தம் எந்தெந்த ஏரியாக்களில் இருக்குதோ ஏரியாக்களுக்கு மின்தடை ஏற்படக்கூடிய மின்தடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரமாக இது இந்த மின்தடை அதிகரிக்கலாம். தயவு செய்து முடிந்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் எதிர்வரும் நாட்களில். அன்பார்ந்த உறவுகளை, மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது, சம்சாரம் இல்லாமல் இருந்தாலும் அப்படின்ற கமாண்டு கூட பார்த்தேன் ரீசெண்டாக. ஆமாம், அந்த அளவுக்கு குவைத்தில் வெப்பம் அதிகரித்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற வண்டி சரி ஏசி இது ரன்னிங்கில் இருக்குது. வண்டியோட கிளாஸுங்க இன்னும் சூடாக தான் இருக்குது. 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சரியாக 9 மணி 3 நிமிடம் நேரம் இப்போது. தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. ஓவர்லோடு கொடுக்காதீங்க. நான் தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுறது தான். ரூமில் இருந்து வெளியாகிறீங்களா, ரூமுடைய லைட்டை ஆஃப் பண்ணுங்க. பாத்ரூமில் வேலை செய்யக்கூடிய அந்த ஃபேனை ஆஃப் பண்ணுங்க. சார்ஜர் ப்ளக்லேருந்து எல்லாமே எது தேவையில்லையோ அதெல்லாமே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா தேவையான டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரங்களை ஆஃப் பண்ணி வைங்க. ஏசி கூட நீங்கள் ரூமை ஃபுல்லாக லாக் பண்ணுறீங்க, காத்தோட்டம் இல்லைன்னா கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறமா போட்டுக்கோங்க. ரூமில் நம்ம வரும்போது சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு ஏசி ஒன்லேயே வச்சுட்டுலாம் போகாதீங்க. அதே மாதிரி சிலர் துணி காய போடுவாங்க ஏசியில். அது குளிர்காலத்தில் தான் கூடுதலாக நடக்கிறது. ஹீட்டர் ஆன் பண்ணி குளிர்காயிறதுக்கு அந்த குளிர்காயிற அந்த ஹீட்டரில் ஹீட்டர் ஆன் பண்ணி துணிகளை காய போடுவாங்க. இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. ரொம்ப கவனம். ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களே, உங்களுக்கு தான் ஹெவியான எச்சரிக்கை. மின்சாரத்தை சிக்கனமாக பாவீங்க. ஓவர்லோட் உங்கள் பகுதிகளை தான் தாக்கி இருக்குது. كونه. يعني تم تداول خبر غير صحيح كلية في منصات التواصل الاجتماعي عن خبر عزم الوزارة إلى تنفيذ إجراء القطع المبرمج على عدد من المناطق، وطبعا الخبر لا صحة له جملة وتفصيلا. وتأكد الوزارة بأن هذه القوائم قوائم قديمة تعود إلى عام 2024 وليس لها علاقة بالوضع الحالي. وننصح طبعا الجميع باتقاء المعلومات من القنوات الرسمية للجهات على منصات التواصل الاجتماعي وعدم الانسياق وراء الشائعات. ولله الحمد والمنة، البنية التحتية لشبكة الكهربائية بالدولة قوية ومتينة، ولها طبعا مسارات رديفة، ومع فصل 7 مقذيات أو خطوط هوائية لنقل الطاقة الكهربائية منذ الساعات الأولى فجر اليوم، إلا أن لله الحمد تلقائيا تم نقل الأحمال الكهربائية عن طريق خطوط أخرى موجودة طبعا في الشبكة الكهربائية. صاحبها طبعا انقطاعات بسيطة جدا ومحدودة جدا في بعض المناطق تم التعامل معها بالسرعة الممكنة من قبل فرق الطوارئ والصيانة اللي موجودين على مدار الساعة لخدمة المواطنين والمقيمين.